ரஜினி எங்க போறோம்? எங்க போறோம்? அவ ஒருத்தி ஆத்துக்கு இன்னைக்கு எல்லாம் ஜம்மு மேக்கப் பண்ணிட்டு எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்டர், ஒரு நல்ல சிங்கர், சூப்பர் சிங்கர்னு சொல்லலாம், ஒரு நல்ல டைரக்டரு, மியூசிக் டைரக்டர், செம்மையான ஒரு மியூசிக் டைரக்டர். ஓகேவா? என்னடா இவ்வளோ சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. அங்கே போயிட்டு யாருன்னு சொல்கிறோம், ஒரு செலிப்ரிட்டியை பார்க்க இன்னைக்கு நாங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஓ செலிபிரிட்டியா? பணத்தை வாங்காதடி எல்லாம் நம்மளோட சொல்லுங்க. இன்னொரு டைம் நடி உள்ள விட்டுரு. இன்னைக்கு இந்த நாளை நான் கண்டிப்பாக என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் காலேஜ் படிக்கிற நாள்ல இருந்துமே இந்த ஜென்னி ரெசிடென்சிக்கு நான் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். பார்க்கறதுக்கு பேலஸ் மாதிரி இருக்கிற இந்த பிளேஸ் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைமாவது பார்த்தணும்னு ஒரு ஆசை. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு யூடியூபரா இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சராக எப்படி வேணால் வச்சுக்கலாம், எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அப்படின்னா ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ணேன். அது யாருங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உள்ளே போனதுமே சூடாக டீ, காஃபி, சாண்ட்விச், கேசரின்னு ஏகப்பட்ட வெரைட்டி ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ போனது ஃபஸ்ட்டு அதில் தான் டேஸ்ட் பண்ணோம். ஸோ ஒரு வழியாக ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் உள்ளே போய் உட்காந்துட்டோம். எங்களுக்கு பின்னாடி உட்காந்துருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா, அப்புறம் யாரடி நீ மூவியில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவங்க தான் வந்திருந்தாங்க. வரப்போகிற செலிப்ரிட்டிக்கு ரோஸ்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணுறதுக்காக எல்லாரும் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி யாரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரோமியோ விஜய் ஆண்டனி சார் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பிடிச்சி போச்சு சொன்னா, வெளியே இருந்து 1000 பேர் இவ்வளவு கல்வி தூக்கி எடுத்தாலும் ஓடா அப்படின்னு போயிரு. உங்களுக்கு எப்போ அவ்வளவு பிடிக்கும்? சும்மா பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் பார்க்கும்போது இந்த ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆகிறதுக்காக விஜய் ஆண்டனி சார் கூடவே அவரோட ரோமியோ மூவி ரிலீஸ் ஆக போகுது. அதனால அந்த மூவியோட ட்ரைலரும் ஒரு சாங்குமே நாங்கள் செம்மையாக அவரோட என்ஜாய் பண்ணி பார்த்தோம். விஜய் ஆண்டனி சாரை பார்க்க போகிறோன்னு சொன்னோன்னா, என் பொண்ணு ரொம்ப ஆர்வமாக அவரோட பிக்கையே அழகாக வரைஞ்சி அவருக்கே ப்ரெசென்ட் பண்ண மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஒரு பெரிய ஆக்டர் அப்படிங்கிறத மறந்துட்டு ரொம்ப ஹம்பிளாக எல்லாருக்கூடயும் ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தார் சார். இந்த ஈவெண்ட் எதுக்காக அப்படின்னா, கம்மிங் April 7 அன்னைக்கு லைவ் ஓஜி கான்சர்ட் நம்ம கொடிஷியா கிரவுண்டில் நடக்க போகுது. அதுக்காக தான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் இந்த லைவ் கான்சர்ட்டுக்கு கண்டிப்பாக வாங்க. டிக்கெட்டை உடனே புக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லைவ் கான்சர்ட்டில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.